திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் தமிழக அரசை விடுற மாதிரி இல்லை. ஒரு மாவட்டத்துக்கு கலெக்டர் அப்படின்றவர் ஒரு ராஜா மாதிரி, எஸ்பி அப்படின்றவர் ஒரு சிங்கம் மாதிரி. இந்த இரண்டு பேருமே நீதிமன்றத்தில் நீதியரசர் முன்பாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுள்ளார்கள். அதாவது அன்கண்டிஷனல் அப்பாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எஸ்பியும் ஒரு கலெக்டரும் நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்கிறது அப்படின்றது ஒரு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இது முதலமைச்சரே மன்னிப்பு கேட்கறதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அதிகாரியுடைய சர்வீஸ் ரெக்கார்டில் இந்த நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியது கண்டிப்பாக இடம்பெறும். அதை கூட அவங்க கவலைப்படலை. அதாவது சர்வீஸ் ரெக்கார்டில் இது கரும்புள்ளியாகுமே என்ற கவலை கூட இல்லாமல் ஆட்சியாளர்களுக்கு, அதாவது திமுகவினருக்கு தான் நம்ம இந்த இடத்துல சொல்லணும், ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் அடிபணிந்து அவர்கள் சொல்படி கை கட்டி நடப்பதனால் என்ன கிடைக்க போகிறது? கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அதனால தான் அவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டுமே செய்கிறார்கள். அசிங்கப்பட்டு தலை குனிந்து எவ்வளவு கேவலப்பட்டாலும் பரவாயில்லை, கோர்ட்டில் கேவலப்பட்டாலும் பரவாயில்லை, மக்கள் மன்றத்தில் கேவலப்பட்டாலும் பரவாயில்லை, தங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்து விட்டால் எதை செய்யும் நாங்கள் தயார் என்பதுதான் இந்த நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரிய சம்பவம் நமக்கு காட்டுகிறது. அனைத்திலும் முதலிடம் சொல்லிட்டு மக்கள் வரிப்பணத்தை எடுத்து நாளிதழ்களில் பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுக்கறது, ஊடகங்கள் விளம்பரம் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறீங்கல்ல, அதே மாதிரி இந்த மாதிரி நாங்கள் மன்னிப்பு கேட்கறதுல நாங்கள் தான் நம்பர் 1 சொல்லிட்டு நீங்கள் விளம்பரம் கொடுங்க பார்ப்போம். உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மன்னிப்பு கேட்ட இந்த அதிகாரிகள் தான், இவர்களை போன்ற அதிகாரிகள் தான் 2026 சட்டமன்ற தேர்தலை நடத்தப் போகிறவர்கள். மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன பண்ணலாம், ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அவ்வளோதானே. இவர்கள் இந்த அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு அடிபணிந்து ஆளுங்கட்சியின் அழுத்தத்தை ஏற்று இவர் தன்னுடைய சர்வீஸ் ரெக்கார்டில் கரும்புள்ளி விழுந்தாலும் பரவாயில்ல, தனக்கு கெட்ட பேர் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று செயல்படக்கூடிய அதிகாரிகளை வைத்துக்கொண்டு இந்த தேர்தலை எப்படி நியாயமாக தேர்தல் ஆணையம் நடத்தப் போகிறது அப்படின்ற கேள்வி இங்கே தொக்கி நிற்குது. ஏன்னா இந்த அன்கண்டிஷனல் அப்பாலஜின்றதை கடந்து போக முடியாதுன்னு நான் முதல்ல சொன்னேன்ல, அதுக்கு காரணம் இந்த தேர்தல் தான். இந்த மாதிரியான அதிகாரிகள் எப்படி தேர்தலை நேர்மையாக நடத்துவார்கள்?